பாஜக மாநில தலைவராக ஒருமனதாக தேர்வாகியுள்ள தலைவர் பற்றிய அறிவிப்பு சற்று நேரத்தில் சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு மண்டபத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், களத்தில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க? இதுவரை எத்தனை நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள்? விவரங்கள். நந்தா, இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவினுடைய அடுத்த பாஜக தலைவர் யார் என்ற அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக நயினார் நாகேந்திரன் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதனை அதிகாரப்பூர்வமாக பாஜகவினுடைய குறிப்பாக கிஷன் ரெட்டி மற்றும் தருண் சுக் உள்ளிட்ட பல முக்கியமான நபர்கள் தேசிய அளவிலிருந்து வந்து தற்போது இந்த தேர்தல் பார்வையாளர்களாக இருக்கிறார்கள். எனவே அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த மேடையை பார்க்கலாம். தாமரை இலையோடு தாமரையுடன் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட மேடையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாஜக கொடி இங்க வந்து ஏற்றுவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட இருக்கிறது. கிஷன் ரெட்டி, தருண் சுக், அதே போல பாஜக தலைவர் அண்ணாமலை, குறிப்பாக வானதி சீனிவாசன் உள்ளிட்ட மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட பலரும் தற்போது வர இருக்கிறார்கள். அதே போல வரக்கூடிய தொண்டர்களை குறிப்பாக மலர் தூவி வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மகளிர் அணி சார்பில் மலர் தூவி வரவேற்கிறார்கள். குறிப்பாக இந்த அரங்கத்தை பொறுத்தளவிற்கு ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் அமரக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல வரக்கூடிய தொண்டர்கள் அனைவரும் தற்போது உள்ளே செல்வதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தலைவர்களுக்கு மற்றொரு வழி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்கூட்டியே இந்த பகுதிக்கு வந்துவிட்டார். தொடர்ந்து பல முக்கிய தலைவர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். தொடர்ந்து வந்து பல நிர்வாகிகளும் வருகை புரிந்து கொண்டிருக்கிற நிலையில 5 மணிக்கு இந்த அறிவிப்பானது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேடையில் குறிப்பாக கிஷன் ரெட்டி இந்த அறிவிப்பை வெளியிடக்கூடிய நிலையில 15 தலைவர்கள் தற்போது நயினார் நாகேந்திரன் அவருடைய அந்த பதவியை ஏற்றவுடன் அவருக்கான அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய விதத்தில் தற்போது நிகழ்ச்சியானது ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கிறது. அதே போல நயினார் நாகேந்திரன் குறிப்பாக பொறுப்பேற்ற உடனடியாக முதல் அறிவிப்பு என்னவாக இருக்கும்? குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி என்பது நேற்று உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதற்கான தகவல்கள் எதுவும் மேடையில் பேசப் போகிறாரா என்பது குறித்தெல்லாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். நீங்க குறிப்பிட்டது போல தலைவராக பதவியேற்ற பிறகு நயினார் நாகேந்திரன் மேடையில் முதல் உரையாற்றப் போகிறார். அது என்னவாக இருக்க போகிறது, என்னவெல்லாம் பேச போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பாஜக தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த நிலையில அதிமுக பாஜக கூட்டணியும் உறுதியாகிறது. அடுத்தடுத்த கூட்டணி கணக்குகள் எந்த திசையை நோக்கி செல்லும் என்பது குறித்து அவர் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக இன்று தினத்தை பொறுத்தளவிற்கு குறிப்பாக பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அதே போல குறிப்பாக தொடர்ந்து வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவிற்கு எதிராக விமர்சிக்கப்படுகிறார் என்ற கருத்தெல்லாம் இருந்த நிலையில அதற்கும் ஒரு தீர்வாகத்தான் தற்போது நயினார் நாகேந்திரன் தற்போது தலைவராக பொறுப்பேற்க இருக்கிறார். எனவே இந்த கூட்டணிக்குள்ளான அந்த குறிப்பாக அந்த சலசலப்புகள், வார்த்தை போர்கள் எல்லாம் இனி தவிர்க்க எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றபடி கூட்டணியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது அடுத்த சில மாதங்கள் கழித்தே துவங்கும் எதிர்பார்க்கிறோம். இன்னும் குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் தவிர்க்கப்பட மாட்டார் என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் கூட்டணியில இணைந்திருக்கிறோம் என்று கூறியிருந்தாலும் கூட அது எப்படிப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது அப்படின்னு பேசலாம். தொடர்ந்து தொடர்கள் இருக்காங்க. எப்படி இருக்குன்னு நயினார் நாகேந்திரன் அவர் தலைவராக பொறுப்பேற்க போறார், எப்படி இருக்கு? எல்லோரும் எப்போதும் அமைப்பு தலைமை என்ன சொல்லுதோ அதற்கு கட்டுப்பட்டு நாங்கள் நடப்போம். மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்களே அவரை மனதார வரவேற்று அவருடைய பணி சிறக்க அவர் வாழ்த்துகிறார். எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் கூற்றின்படி நாங்கள் புதிதாக பதவியேற்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்களின் கரத்தை வலுப்படுத்தி தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தாமரை மலர வைப்பது எங்கள் கடமை என நாங்கள் உணர்கிறோம். தொடர்ச்சியாக தொண்டர்களுடைய கருத்துக்களும் கேட்க முடிகிறது. கிட்டத்தட்ட கடந்த 3 ஆண்டுகளாக தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை குறிப்பாக பல முயற்சிகளை மேற்கொண்டு பாஜகவை வளர்த்தெடுத்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை தொண்டர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நிலையில அதே பாணியில நயினார் நாகேந்திரன் அவர்களும் இந்த கட்சியை வந்து வளர்ப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கிறார்கள். நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.